டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி, ஸோ கம்மிங் சண்டே பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? ஏன்னா அதுக்கான கேள்வி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ரீசனும் உங்கள் கையில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸ் போட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த டேட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா கேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறதால கன்ஃபியூஷன் இருக்கும் தான். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு சின்னதாக நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க, இது உண்மை தான். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதி நடக்குமா நடக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது. அதுவுமே உண்மை தான். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அஃபீஷியல் நியூஸும் நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து கிடைக்கல. நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து என்ன அஃபீஷியல் நியூஸ், எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா மாற்றம் இருக்குது, எக்ஸாம் டேட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்பி போர்டில் அஃபீஷியலாக நியூஸ் போட்டால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டிய வேலையே இங்கே கிடையாது. டிஆர்பி போர்டில் இன்னும் சொல்லலை. இன்னும் 2 நாள் இருக்குது. நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது, 11ஆம் தேதி. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா 2 more days இருக்குது நம்மளுக்கு. இந்த 2 நாள் நம்ம எப்படி வந்து இந்த டேஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கணும். 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போதா இல்லையா அப்படின்றது அது அன்றைக்கி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இல்லைனா நாளைக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்ட போகிறாங்க. அப்படி நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா சண்டே நம்மளுக்கு எக்ஸாம் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன? இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா திடீர்னு போஸ்ட்போனே பண்ணுறாங்க. போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா அது அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எந்த டேட்டில் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து பிளான் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறது வேஸ்ட்டு. சப்போஸ் திடீர்னு வந்து 12ஆம் தேதி எக்ஸாம் அவங்க சொன்னபடி அவங்களுடைய பிளான் படி கன்ஃபார்மாக நடந்துச்சுன்னா நாம் இந்த 2 நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இருக்கிற டேஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு பதிலாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு இந்த ஒரு டேஸ் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம் உங்களுடைய எக்ஸாமுக்கு. இவங்களுடைய கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க தான், அது இல்லைன்னு சொல்லலை. இது எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு சிலபஸ் தான். சிலபஸ் ஃபஸ்ட்டு மேஜருக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அண்ட் எஜுகேஷனுக்கு கொடுத்தாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அதை வந்து கவர்மெண்ட் சைடில் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, டிஆர்பியிலேருந்து நம்மளுக்கு வந்து இதுதான் சிலபஸ் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிச்சு. இங்கிலீஷ்க்கு இல்லை தமிழோ மேக்ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். பட் நம்மளுக்கு எஜுகேஷனும் அதே மாதிரி ஜிகே மட்டும் லேட்டராக தான் வந்து சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. டைம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பத்தாது. இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா அந்த சிலபஸை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது நான் பார்த்த வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு நிறைய டேஸ் தேவைப்பட்டது. நான் இல்லைன்னா சொல்லலை. இப்போது எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த ஆஸ்பிரண்ட்டுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்குற அந்த சிலபஸ் படி ஒரு 5 யூனிட்லேருந்து 7 யூனிட் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தி யூனிட் படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா டைம் தேவை தான் படுது. நான் இல்லைன்னு சொல்லலை. இதனால் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ இப்படியே வந்து எக்ஸாம் நடந்தாலும் ஒரு 100 பேர் ஆஸ்பிரண்ட் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 100 பேருமே கிட்டத்தட்ட அந்த 5 யூனிட்லேருந்து 7 யூனிட் வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. ஒரு 3 யூனிட் படிக்காமல் தான் போகிறாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா இவன் தான் எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்துகிட்டு போகிறான், நான் கம்மியான மார்க் எடுத்துகிட்டு போகிறேன், கட் ஆஃபில் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் உள்ளே போகிறாங்க, இவங்க தான் உள்ளே போகிறாங்க, நான் உள்ளே போகிறதில்ல அப்படின்ற விஷயம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா சிலபஸ் படி எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு தான் வந்து டைம் இருக்குது. அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு நேரம் தேவை தான். அப்படி நேரம் கொடுக்கலன்னா கூட இருக்கிற நேரத்தை எப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இப்போது ப்ராப்ளம் யாருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பிரச்சனையேங்க. இதுக்கு முன்னாடி எதனா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களா, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம வந்து எலிஜிபிள், நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, நம்ம இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உட்காந்தாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகணும் அப்படின்றதுல நிறைய விருப்பம் இருக்குமே. அடுத்தது வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, புதுசாக இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிஎட்டு, எம்ஏலாம் முடிச்சுட்டு, எம்எஸ்சிலாம் முடிச்சுட்டு, ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டை வந்து வராங்க பாருங்கள். புதுசாக வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நியூ ஆஸ்பிரண்ட். அவங்களுக்கு கண்டிப்பாக டேட் தேவை தான், நிறைய டைம் தேவைப்படும். இப்போ நம்ம டிஆர்பி போர்டில் இன்னும் 1 மாதம் இல்லை, இன்னும் 2-3 மாதம் கொடுத்தா கூட அவங்களுக்குலாம் பத்தாது டைம். ரீசன், அவங்களாம் வந்து புதுசாக வர ஆஸ்பிரண்ட்டு. அவங்களுக்கு இந்த எக்ஸாமை பற்றின பெரிய ஒரு அவேர்னஸே இருக்காது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தோன்னே, ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்க வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸும் கொஞ்சம் வாஸ்ட்டு, அதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நேரம் நிறையவே தேவைப்படும். அதனால் அவங்களுக்கு தான் இந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே. முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட பிறகு ரெஸ்ட் ஆஃப் தி டைமில் தான் அவங்க வந்து படிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல. நம்மளுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஒன்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து வந்த பிறகு நான் அங்கே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இங்கே கொஞ்ச நேரம் நான் படிப்பேன், இது நடுவில் நான் டெட் எக்ஸாமுக்கு வேறு கொஞ்ச நேரம் படிப்பேன், இது நடுவில் கொஞ்ச நேரம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேறு படிப்பேன். இது மாதிரி வந்து நிறைய கமிட்மெண்ட்டில் உள்ளே வரவங்களுக்கு தான் எதுவுமே இல்லாத போயிடுது. ஒரே ஒரு விஷயம், இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிலபஸ் விடும்போதே. அப்போவே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் வச்சாலுமே தே ஆர் ரெடி டு ரைட். கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையுமே அவங்களுக்கு இருக்குது. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணவங்க, ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம். நான் ஒரு நிறைய பேருக்கு நான் கான்டாக்டில் நான் இருந்திருக்கேன். ஸோ ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேற்று தான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன், அதனால் இன்றைக்கி நான் படிக்கலான்னு வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா டேட் வந்து பத்தாது. ரொம்ப ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, நோட்டிஃபிகேஷன் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க, ரொம்ப லேஸ்னஸாக படிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம டிஆர்பி போர்டில் கொடுத்துருக்கிற அந்த 90 நாள் பத்தவே பத்தாது. என்றைக்கு வந்து சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அன்றைக்கே படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு அந்த சிலபஸை அப்போயே முடிச்சுட்டு இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கொடுத்த ஜிகே அண்ட் எஜுகேஷன் சிலபஸ்ஸை அவங்க ஈஸியாக முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற நான் இந்த மாதிரி ஒரு சில கேண்டிடேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளமே. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து இன்னும் வரல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரி பண்ணக்கூடாது. அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் தெரிஞ்சிட தான் போகுது. அதை நினச்சி இப்போ இருக்கிற டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து வீணாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டேட்டு தள்ளி போனாலும் பிரச்சனை கிடையாது, அதே டேட்டில் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும். ஸ்டடி பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெடி ஆகிடுங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா ஆல் டிக்கெட்டும் போட்டாச்சு, எக்ஸாம் சென்டரும் வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாமே சூஸ் பண்ணியாச்சு, கொஷின் பேப்பர் ரெடி ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே இன்விஜிலேட் பண்ண போகிறவங்க, எந்தெந்த சென்டரில் எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா சூப்பர்வைசிங் பண்ண போகிறவங்கலேருந்து அதுக்கான இன்சார்ஜு எல்லா விஷயமே வந்து பார்த்தோன்னா ப்ரீ பிளான்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஸோ October 12 அது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து
எக்ஸாம் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி. இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறத விட்டுட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் செய்யலாம். ஸோ வேறு என்ன உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதோன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஈவினிங் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மாடல் டெஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 5:30 to 6 o'clock நான் லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.